Hello everyone, welcome back. Hope you're doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷில் இனிமையாகவும் ஈஸியாகவும் நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்றைக்கி நாம் தமிழில் நாம் இப்போ தெரிவிக்கப்பட்டுள்ளது, கூறப்படுகிறது, கருதப்படுகிறது, இல்லாட்டி நம்பப்படுகிறது அப்படின்னு சில வேர்ட்ஸ் நம்ம தமிழ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்காம மற்றவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வெடி விபத்தில் 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ்வலாக நம்ம நியூஸில் கேள்விப்படுவோம் இல்லைங்க. வெடி விபத்தில் 2 பேர் அவங்க காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, வெள்ளத்திற்கு பிறகு பலர் வீடற்றவர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கூரையிலிருந்து ஜன்னல் வழியாக திருடர்கள் உள்ளே நுழைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, கடந்த ஆண்டு நிறுவனம் நிறைய பணத்தை இழந்ததாக நம்பப்படுகிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாத்துமே நமக்கு டைரெக்டாக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. நம்ம மற்றவங்க நமக்கு கூறி நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது தெரிவிக்கப்பட்டுள்ளது, கூறப்படுகிறது, கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ we can speak these sentences using the structure below. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்ச சென்டென்ஸை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பேசலாம். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் தட். ஓகே, இட் இஸ் கூட ஒரு வேர்ப் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தட் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இங்கே இந்த வேர்ப் அப்படிங்கிறது யூஸ்வலாக எந்தெந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அலிஜ்ட், செகண்ட் பிலீவ்ட், அதுக்கப்புறம் கன்சிடர்ட், எக்ஸ்பெக்டட், நோன், ரிப்போர்ட்டட், தாட், அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அலேஜ்ட். இட் இஸ் அலேஜ்ட் தட் அப்படின்னு என்னன்னா கூறப்படுகிறது. இட் இஸ் அலேஜ்ட் தட் அப்படின்னா கூறப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் இட் இஸ் பிலீவ்ட் தட் அப்படின்னா நம்பப்படுகிறது. நெக்ஸ்ட் இட் இஸ் கன்சிடர்டு தட் அப்படின்னா கருதப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் நோன் தட் அப்படின்னா அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் அப்படின்னா தெரிவிக்கப்படுகிறது. இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் அப்படின்னா தெரிவிக்கப்படுகிறது. இட் இஸ் தாட் தட் அப்படின்னா கருதப்படுகிறது. இட் இஸ் தாட் தட் அப்படின்னா கருதப்படுகிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம இன்னும் ஃபியூ சென்டென்ஸ் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த சினாரியோவை பாருங்க. இதில் ஜார்ஜ் மிகவும் வயதானவர். அவருக்கு எவ்வளவு வயது என்று யாருக்கும் சரியாக தெரியாது. ஆனால் அவருக்கு 108 வயது என்று கூறப்படுகிறது. இந்த ஜார்ஜ் அப்படிங்கிற இந்த தாத்தாக்கு 108 இயர்ஸ் அப்படின்னு கூறப்படுகிறது. அதாவது மற்றவங்க சொல்கிறாங்க, பட் நமக்கு ஆக்சுவலாக அவருக்கு 108 இயர்ஸா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சினாரியோவை நம்ம இங்கிலீஷில் எப்படி மேக் பண்ணி பேசலாம் அப்படின்னா, ஜார்ஜ் இஸ் வெரி ஓல்ட். Nobody knows exactly how old is he, but it is said that he is 108 years old. இங்க என்ன, but it is said that he is 108 years old. இங்க ஏன் it is said that யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா அவருக்கு 108 வயது அப்படின்னு கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ கூறப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்க it is said that அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரம்யா லவ்ஸ் ரன்னிங். ஓகே, இட் இஸ் செட் தட் ஷி ரன்ஸ் 10 miles a day. ரம்யா லவ்ஸ் ரன்னிங். இட் இஸ் செட் தட் ஷி ரன்ஸ் 10 miles a day அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
ரம்யாவுக்கு ஓடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஒரு நாளுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து அவ வந்து ஓடுவதாக சொல்லப்படுகிறது. ஓகே, அவங்க வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு டேக்கு ஓடுறாங்க அப்படின்னு மற்றவங்க யாரோ சொல்லி நாம் கேட்டிருப்போம். ஸோ மற்றவங்க சொல்லி கேட்குறத சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் இட் இஸ் செட் தட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸை வச்சு ரம்யா லவ்ஸ் ரன்னிங், இட் இஸ் செட் தட் ஷி ரன்ஸ் 10 miles a day அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. த போலீஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அ மிஸ்ஸிங் பாய். இட் இஸ் பிலீவ் தட் த பாய் இஸ் வேரிங் அ ஒயிட் ஸ்வெட்டர் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ காணாமல் போன ஒரு சிறுவன் போலீசார் தேடி வருகின்றனர். சிறுவன் இந்த மாதிரி வெள்ளை ஒயிட் ஸ்வெட்டரும் ப்ளூ ஜீன்ஸும் அணிந்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஓகே, இப்போ ஒரு பையன் வந்து மிஸ் ஆயிட்டான். அந்த பையன் வந்து ஒயிட் ஸ்வெட்டரும் ப்ளூ ஜீன்ஸும் அவன் வந்து போட்டிருந்தான் அப்படின்னு நம்புறாங்க போலீஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்பப்படுகிறது அப்படிங்கிற இந்த வேர்டு வச்சு நம்ம வந்து இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, த போலீஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அ மிஸ்ஸிங் பாய். It is believed that, okay, it is believed that the boy is wearing a white sweater and blue jeans. Okay, clear? இப்போ next one பாருங்க. The strike started 3 weeks ago. It is expected that it will end soon. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து வேலை நிறுத்தம் 3 வாரங்களுக்கு முன்பு தொடங்கியது. இது விரைவில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஸ்ட்ரைக் வந்து 3 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கூடி சீக்கிரம் அது வந்து ஸ்ட்ரைக் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, ஸோ எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸை வச்சு த ஸ்ட்ரைக் ஸ்டார்டட் 3 weeks ago, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இட் வில் எண்ட் சூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. A friend of mine has been arrested. It is alleged that he stole a car. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஒரு காரை திருடியதாக கூறப்படுகிறது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு காரை வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, கூறப்படுகிறது. பட் உங்களுக்கு வந்து டைரக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த கூறப்படுகிறது அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து இங்கிலீஷில் இட் இஸ் அலேஜ் தட் ஹீ ஸ்டோல் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஹேஸ் பீன் அரெஸ்டட், இட் இஸ் அலேஜ் தட் ஹீ ஸ்டோல் அ கார் அப்படின்னு நம்ம சொல்வோங்க. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. மாதிரி these structures are often used in news reports. இந்த மாதிரி நம்ம இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம வந்து ஆஃபனாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் 2 people were injured in the explosion. It is reported that 2 people were injured in the explosion. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெடி விபத்தில் 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பிளாஸ்ட்ல 2 பேருக்கு வந்து இன்ஜர்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் அப்படின்னு நம்ம இந்த ஷார்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் 2 people were injured in the explosion அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then, thank you, happy learning.